அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. விண்ணையும் மண்ணையும் படைத்து அந்த மண்ணில் அழகான மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களில் பூமான் நபி கோமான் அவர்களை படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். கடந்த பாகத்துல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தோம். இஸ்லாமிய வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய கஷ்டம்னா தாயிஃப் நகரத்துல அவங்க பட்ட வேதனையை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபித்துவத்தோட 10வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகருக்கு போனாங்க. எதற்காக போனாங்க? இஸ்லாத்தை பரப்புறதுக்காக போனாங்க. தாயிஃப் நகரம் மக்காவுலேருந்து 60 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒண்ணு. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தே தான் போனாங்க. யாரு கூட போனாங்கன்னா ஹாரிசாவுடைய மகனாக இருக்கக்கூடிய ஜெயிது கூட. அதாவது ஜெயிது யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை. அவர்கள் கூட போனாங்க. திரும்பி வரும்போதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தே தான் வந்தாங்க. போற வழியெல்லாம் அங்க வழியில இருக்கக்கூடிய கூட்டத்தாருக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்பிக்கிட்டே எத்தி வச்சுக்கிட்டே போனாங்க. ஆனா யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரை சென்றடைஞ்சிட்டாங்க. அங்க உள்ள பல தலைவர்கள் கிட்ட இஸ்லாத்தை எத்தி வைக்கலான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அங்க வாழ்ந்து வந்தக்கூடிய சகீஃப் கூட்டத்தாரை சேர்ந்த தலைவரும் அம்ருடைய மகன்களுக்காக இருக்கக்கூடிய 3 பேர் இருக்காங்க. அதாவது அப்து யாசில், மசூத், ஹபீப். இவங்க 3 பேர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் இஸ்லாத்தை பரப்புறதுக்கு எனக்காக ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்கு அதுல ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றானா, நீ உண்மையாவே அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தீனா நான் காபாவுடைய திரையை கிழிச்சிடுவேன் அப்படிங்கிறான். அதுல மற்றொருவன் சொல்றான், உன்னை தவிர வேற யாரும் அல்லாஹ்க்கு தூதரா எடுக்க கிடைக்கலையா அப்படிங்கிறான். மற்றொருவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உண்மையாவே அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்க உண்மையாவே தூதரா இருந்தா நான் பேசி ஏதாவது எனக்கு ஆபத்து வந்துடும். இல்ல நீங்க பொய்யான தூதர் தான் அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இதான் முடிவா? சரி, நம்ம சந்திச்சத மக்கள் கிட்ட சொல்லிடாதீங்க, வெளிப்படுத்திக்க வேணா, மறைச்சிடுங்கிறாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்துல 10 நாள் தங்கினாங்க. 10 நாளும் இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க. ஆனா யாருமே இஸ்லாத்தை ஏத்துக்கல. அப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கல, அதோட மட்டும் விடல. என்ன தெரியுமா செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊரை விட்டு விரட்டுறதுக்காக ஒரு மக்கள்கள், தலைவர்கள் எல்லாம் அதிகமாகி ஒன்று கூடிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை ஒன்று கூடி 2 அணிகளா பிரிஞ்சிட்டாங்க. 2 அணிகளா பிரிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்லால தாக்குறாங்க. எப்படின்னா, சிறுவர்கள் கூட கல்லை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வர்றாங்க. அவங்கள துரத்தி தாயிஃப் நகர மக்கள் அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. அப்போ அவங்க பாதத்தை பார்த்தே அடிக்கிறாங்க. அதனால அவங்க பாதத்திலேருந்து ரத்தம், அந்த ரத்தம் அந்த இடத்துல பட்டுருச்சுன்னா அங்க எந்த ஒரு புல்லு பூச்சி கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்தே முகமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து தான் மேலேயே பூசிக்கிறாங்க. ஓடி போறாங்க, ஓடி துரத்த அடிச்சுக்கிட்டே வராங்க நம்ம கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உத்துபா சைபாங்கிற ஒரு தோட்டம், அவங்களுடைய தோட்டத்துக்கு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களை அடிச்சு துரத்துறாங்க. அது எங்க இருக்குன்னா தாயிஃபுக்கு 3 மைல் தொலைவில் இருக்கு. அந்த இடம் வரைக்கும் அவங்களை அடிச்சு துரத்திக்கிட்டே போறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்துபா சைபா அவர்களுடைய தோட்டத்துல உள்ள திராட்சை பந்தல் அந்த நிழல்ல அமர்ந்துடுறாங்க. உட்கார்ந்துட்டு அப்படியே கஷ்டத்தையும் அவங்களுடைய கொடுமையும் அவங்களுக்கு செஞ்ச அநியாயத்தையும் நினைச்சு அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க. இவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்த அந்த தோட்டத்தோட எஜமானரா இருக்கக்கூடிய உத்துபாவும் சைபாவும் ஒரு இரக்கம் வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. அவர்கள் என்னமோ இஸ்லாத்தை ஏத்துக்கல, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க.
தாயிஃப் நகரத்துல போய் யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கல. இஸ்லாத்தை ஏத்துக்காம விட்டாங்களா? அதோட விட்டாங்களா? இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி பண்ணாங்க. இதை தெரிஞ்ச உத்துபாவும் சைபாவும் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அவங்களுக்கு திராட்சை கொத்தை எடுத்து ஒரு தட்டையில வச்சு உத்துபாவுடைய சைபாவுடைய அடிமை, அதாவது அவங்க கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அத்தாஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட கொடுத்து, இதை போய் அவர்கிட்ட கொடு அப்படின்றாங்க. அத்தாஸும் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கொடுக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார் இதை உங்ககிட்ட கொடுத்து அனுப்புனதுன்னு கேட்குறாங்க. அதற்கு அத்தாஸ் சொல்றாங்க, என் எஜமானரா இருக்கக்கூடிய உத்துபாவும் சைபாவும் தான் கொடுத்து அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்க்கு சுக்கூர் செஞ்சுட்டு அதை எடுத்து வாயில வைக்கும்போது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன்னு சொல்லி அதை சாப்பிடுறாங்க. இதை பார்த்து அத்தாஸ்க்கு ஒரே ஆச்சரியம். என்ன அத்தாஸ் கேட்குறாங்கன்னா, இந்த வார்த்தையை தாயிஃப் நகர்ல இந்த பேச்சை யாருமே பேசினது கிடையாது, நீங்க இது உங்களுக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஸை பார்த்து கேட்குறாங்க, உன் ஊர் என்ன, உங்க மார்க்கம் என்னன்னு கேட்குறாங்க. அதற்கு அத்தாஸ் சொல்றாங்க, நான் நீனவாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு அத்தாஸ் சொல்லிடுறாங்க. இதற்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஸ் கிட்ட சொல்றாங்க, நீங்க மத்தாவுடைய மகன் யூனுஸ் அவர்களுடைய குலத்தை சார்ந்தவர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு அத்தாஸ்க்கு ஒரே ஆச்சரியம். எப்படி மத்தாவுடைய மகன் யூனுஸ் இவங்களுக்கு தெரியும்னு ஒரே ஆச்சரியம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மத்தாவுடைய மகன் யூனுஸ் யாருன்னா என்னுடைய சகோதரர், அவர் ஒரு இறை தூதர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, நானும் ஒரு இறை தூதர் தான்னு சொல்றாங்க. இதை கேட்ட அத்தாஸ்க்கு ஒரே ஆச்சரியம். ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சிடறாங்க, நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான அந்த முபாரக்கான தலையிலையும் கால்லையும் கையிலையும் முத்தமிடுறாங்க. இதை தூரத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த தோட்டத்தோட எஜமானரா இருக்கக்கூடிய சைபாவும் உத்துபாக்கும் ஒரே ஆச்சரியம். அதாவது முகம்மது அத்தாசை மாய வேளையில விலக வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியம். அப்போ அத்தாஸ் திரும்பி வர்றாங்க. எஜமானர்கிட்ட வரும்போது எஜமான் கேட்குறாங்க, உத்துபாவும் சைபாவும், உனக்கு என்ன கேடா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அத்தா சொல்றான், இந்த உலகத்துல இந்த பூமியில இவரை போல ஒரு மனிதரை பார்க்க முடியாது, இவர் எனக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி தந்தாங்க, அந்த விஷயத்த ஒரு தூதரால மட்டுமே சொல்ல முடியும், ஒரு இறை தூதரால மட்டுமே அந்த விஷயத்தை அறிந்திருக்க முடியும் என்று அத்தா சொன்னாங்க. இதை கேட்ட உத்துபாவும் சைபாவும், உனக்கு என்ன கேடா, அவருடைய இஸ்லாம் முகம்மதுடைய இஸ்லாம் மார்க்கத்தை விட உன்னுடைய கிறிஸ்தவ மார்க்கம் மேலானது, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு உத்துபாவும் சைபாவும் சொல்லிடுறாங்க. இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்துபா சைபாவுடைய தோட்டத்திலிருந்து மக்காவை நோக்கி வராங்க. மக்காவை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது கர்னுல் மனாஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அப்போ வானவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும், அதாவது மலைக்கு வானவராக இருக்கக்கூடிய, அதாவது மலக்குல் ஜிபால் அவர்களையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த மலக்குல் ஜிபால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, உங்களை இந்த அளவுக்கு கொடுமைப்பட்டின, இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தின அந்த தாயிஃப் நகர மக்களை 2 மலையோட சேர்த்து ஒன்னா சேர்த்து அவங்கள நசுக்கி அழிச்சிடவா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்ல அதை ஒரு காலம் நான் விரும்ப மாட்டேன், கண்டிப்பா அந்த மக்கள் அல்லாஹ்தான் இறைவன், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு சொல்லி வணங்கி எந்த ஒரு இணையும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன், நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க சிந்தித்து பார்க்கணும், இந்த நிலையில யாராவது ஒரு ஆள் இந்த அளவுக்கு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல, தாயிஃப் நகர்ல கொஞ்சம் நஞ்சமா துன்பப்படுத்தினாங்க ரசூலுல்லாஹ்வை, எவ்வளவோ சிறுவர் முதற்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லால அடிச்சு துன்புறுத்தினாங்க. அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மலையால அவங்கள வச்சு நசுக்கிறதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் ஒரு காலம் அதை விரும்ப மாட்டேன்னு தானே சொன்னாங்க. இதுலயே அவங்கள பத்தி அவங்களுடைய தனித்துவம், அவங்களுடைய பண்பு, அவங்களுடைய மகத்துவத்தை, அவங்களுடைய நற்குணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி பயணம் செய்யறாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நக்லா அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. அந்த சமயத்துல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜின்கள் அனுப்பி வைக்கிறான். அதை
அல்லாஹ் வந்து அல்லாவே சொல்லுவான், அஹ்காஃப் சூராலே சொல்லுவான், ஜின் சூராலே சொல்லுவான். ஜின் சூரால 1வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரையுமே இந்த சம்பவத்தை பத்தி தான், இதை பத்தி தான் சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அப்ப ஜின்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட குர்ஆனை கேட்டு செல்லும். அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரியவே தெரியாது. இந்த வசனம் வந்த பிறகுதான் தெரியும் இவங்கெல்லாம் ஜின்கள். இதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஜின்களை பத்தியே தெரியாது. இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஜின்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இப்பதான் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு பிறகு அல்லாஹ் வந்து அவனுடைய மறைபொருள், ஜின்கள்லாம் அவனுடைய பொக்கிஷம், அவனுடைய படையெடுப்பை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உதவி செய்யறான். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து ஆயத்துக்களை இறக்குறான். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய அழைப்பு பணியில வெற்றி உண்டாகும். எந்த அளவுக்குன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் அந்த அழைப்பு பணியை தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி வெற்றி அடையும் அல்லாஹ் தஆலா ஆயத்துக்களை இறக்குறான். இந்த ஆயத்துக்களை இறக்குன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு தைரியமாகுது, அவங்களுக்கு ஒரு திருப்தி. எப்படி என்ன சொல்றாங்கன்னா, நான் மக்காக்கு போயிட்டு இதை விட முன்னாடி செஞ்ச அழைப்பு பணியை விட நான் இன்னும் தீவிரமா, இன்னும் வந்து வீரத்தோட துணிவோட நான் இன்னும் அதிகமா உறுதியா நிறைய பேர் நான் இஸ்லாத்துக்கு அழைப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஸெய்து சொல்றாங்க, மக்காவாசிகள் தான் உங்களை மக்கா விட்டு வெளியேற்றிட்டாங்களே, இப்ப எப்படி நீங்க அங்க போவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸெய்தை பார்த்து சொல்றாங்க, நீங்க பார்க்கக்கூடிய இந்த துன்பத்துக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு முடிவையும், ஒரு நல்ல முடிவையும், நமக்கு மகிழ்ச்சியும் தருவான். கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அதை ஏற்படுத்தி வைப்பான். அல்லாஹ் தஆலா அவனுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்வான், அல்லாஹ் தஆலா அவனுடைய நபிக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ரசூலுல்லாவும் அதை செய்துமே மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்காவுக்கு வந்த பிறகு ஹிரா குகையில தங்குறாங்க. ஹிரா குகையில தங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, குஸா கோத்திரத்தை சேர்ந்த அக்னஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட தூது அனுப்புறாங்க. இந்த மாதிரி நான் மக்காவுக்கு அடைக்கலம் வர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. அதற்கு அக்னஸ் சொல்லிடுறாங்க, நான் வந்து மக்கா குறைசிகளோட நட்போட இருக்கேன், மக்காவாசிகளுக்கு பிடிக்காத உங்களை நான் எப்படி அடைக்கலம் கொடுக்கிறது, அவங்களுக்கு எதிராக நான் எப்படி உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி மறுத்துறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரண்டாவதா வந்து சுஹைல் என்பவர்கள் கிட்ட தூது அனுப்புறாங்க. அதுலயும் மக்காவாசிகள் கிட்ட அடைக்கலம் கேட்கறதுக்காக தூது அனுப்புறாங்க. இத சுஹைல் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு ஆமீர் குலத்தை சேர்ந்தவன், நான் எப்படி மக்கா குறைஷிகளுக்கு எதிராக எப்படி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதியும் கிட்ட வந்து அடைக்கலம் கேட்டு உதவி கேட்டு தூது அனுப்புறாங்க. அதற்கு முதியும் சரி நான் அடைக்கலம் தர்றேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ முதியும் என்ன செஞ்சிடறாங்கன்னா, முதியமும் ஆயுதம் அணிஞ்சுக்கிட்டு தான் குடும்பத்தையும் தான் பிள்ளைகளையும் தான் கூட்டத்தாரையும் சேர்த்து எல்லாரையும் ஆயுதம் அணிய வச்சு காபாக்கு அழைத்து செல்றாங்க. காபாக்கு அழைத்து சென்று காபாவுடைய 4 மூலைகளையும் பாதுகாப்பா நிக்க வச்சு இந்த மாதிரி சொல்றாங்க, முதியும் நான் வந்து முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன், நீங்க பாதுகாப்பா இருங்கன்னு அறிவிச்சிடுறாங்க. இதற்கு அப்புறம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதியும் வந்து ஆள் விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்து அந்த ஆளை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ முதியும் வந்து ஒட்டகத்து மேல ஏறி உட்கார்ந்து மக்கா குறைஷிகளை பார்த்து முதியும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன், இனிமே யாரும் முஹம்மதை பழிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அஸ்வத் கல்ல முத்தமிட்டுட்டு காபாவை தவம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுதுட்டு வீட்டுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் முதியமுடைய ஆண்மகன்களும் முதியமுடைய கூட்டத்தாருமே பாதுகாப்பா இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு. இத பார்த்த அபூஜஹல் சும்மா இருப்பானா? அவன் கேட்கிறான் முதியின் கிட்ட, நீ முஹம்மதுக்கு அழைப்பு கொடுத்தியா, அடைக்கலம் கொடுத்தியா, இல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு முதியும் சொல்றாங்க, இல்ல நான் அடைக்கலம் மட்டும்தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதற்கு அபூஜஹல் சொல்றாங்க, சரி நீ அடைக்கலம் கொடுத்துட்டீல, நாங்களும் அடைக்கலம் கொடுக்கறதுக்காக ஏத்துக்கிறோம் அப்படின்றாங்க.
இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதயம் செஞ்ச இந்த உதவிய பத்ரு போர் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வச்சிருப்பாங்களாம். அப்ப சொல்லுவாங்களாம், பத்ரு போர்ல நிறைய கைதிகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவசப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த நேரத்துல உதயம் உங்களுக்காக பேசினாங்கன்னா கண்டிப்பா நான் அனைவரையும் விடுதலை செஞ்சிருப்பேன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த தாயிஃப் நகரத்துல நடந்த இந்த சோகமான துயரத்தெல்லாம் இதெல்லாம் தாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளா இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை மணம் முடிச்சாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வயசு 6. ஆயிஷா ரலியல்லாஹு மணம் முடிச்சு அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை வீட்டுல தான் இருந்தாங்க. இதற்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு 9 வயசு ஆகும்போது மதீனாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவங்களுடைய அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சுக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி வெற்றி, மறுபக்கம் என்னன்னா கொடுமை. இதெல்லாம் தாங்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு தூரத்துல ஒரு நம்பிக்கைங்கிற நட்சத்திரம் அப்படியே மின்ன தொடங்குது. அதுதான் வானுலக பயணம். அதாவது இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிஹ்ராஜ் என்று சொல்லப்பட்டது. அந்த மிஹ்ராஜ் பயணம் இந்த காலகட்டத்துல தான் நடந்துச்சுன்னா பல இமாம்களும் பல அறிஞர்களும் சொல்றாங்க. அதனுடைய முதலாவது கருத்து என்னவா இருக்குன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நபித்துவம் கொடுத்தாங்கல்லவா, அந்த ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணம் போனாங்க அப்படின்னு இமாம் தப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க. இரண்டாவது கருத்து என்னவா இருக்குன்னா, இந்த கருத்தை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க. என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நபித்துவம் கிடைத்த 5வது ஆண்டு மிஹ்ராஜ் பயணம் போனாங்க அப்படின்னு. மூன்றாவது கருத்து என்னவா இருக்குன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்து 10ஆம் ஆண்டு போனாங்க, ரஜப் மாசத்துல 27வது இரவுல போனாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. நான்காவது கருத்து என்னன்னா, ஹிஜ்ரத்துக்கு 16 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது நபித்துவத்தோட 12வது வருஷத்துல ரமலான் மாசத்துல மிஹ்ராஜ் பயணம் போனாங்கன்னு கருத்து. 5வது கருத்தா என்ன சொல்றாங்கன்னா, ஹிஜ்ரத்துக்கு 1 வருஷம் 2.5 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது நபித்துவத்தோட 13வது வருஷத்துல முஹர்ரம் மாசத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணம் போனாங்கன்னு கருத்து. 6வது கருத்தா என்ன சொல்றாங்கன்னா, ஹிஜ்ரத்துக்கு 1 வருஷம் முன்னாடி, அதாவது நபித்துவத்தோட 13வது வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதத்துல மிஹ்ராஜ் பயணம் போனாங்க இப்படின்னு பல கருத்துக்கள். நான் முதல்ல 3 கருத்து சொன்னல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவம் கிடைத்த ஆண்டு போனாங்க, நபித்துவம் கிடைத்த 5ஆம் ஆண்டு போனாங்க, நபித்துவம் கிடைத்து 10ஆம் ஆண்டு போனாங்க. இந்த 3ம் சரியானதா இருக்காது, சரியானது அல்ல. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்லவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அன்பு மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபித்துவம் கிடைத்து 10ஆம் ஆண்டு வஃபாத் ஆனாங்க. அவங்க, அதாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆனதுக்கு பிறகுதான் தொழுகையே கடமையாக்கப்பட்டது. அதாவது தொழுகை எங்க கடமையாக்கப்பட்டது? மிஹ்ராஜ் பயணத்துல தானே கடமையாக்கப்பட்டது. அதனால அந்த 3 கருத்தும் சரியானதா இருக்காது. அடுத்து சொன்ன அந்த 3 கருத்தும் சரியா தவறா அது என்ற ஒரு நல்ல ஒரு சான்றே இல்லை, ஒரு உறுதியான சான்று இல்லை. அதனால நம்ம இஸ்ரா சூராவை, குர்ஆன்ல இருக்கக்கூடிய இஸ்ரா சூராவை நன்கு ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா, மக்கால வாழ்ந்த அந்த கடைசி நேரத்துல, அந்த இறுதி காலகட்டத்துல போனாங்க அப்படின்னு தெரிய வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோட தான் மிஹ்ராஜ் பயணம் போனாங்க அப்படின்னு இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க. பல பேர் சொல்லலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ், அதாவது உங்களுடைய ஆன்மா மட்டும்தான் மிஹ்ராஜ் பயணம் போனுச்சு அப்படின்னு. ஆனா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோட தான் மிஹ்ராஜ் பயணம் போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க தொடங்குதுன்னா, இப்னு மஸ்ஜிதுல் ஹரம்ல தொடங்கி முதல்ல பைத்துல் முகத்தஸ்க்கு போறாங்க. வானவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துக்கிட்டு பைத்துல் முகத்தஸ் போறாங்க. எந்த வாகனத்துல போறாங்கன்னா, புராக் என்னும் வாகனத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துட்டு போறாங்க. அங்க மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிற பள்ளியில, அந்த பள்ளியோட கதவுல உள்ள வளையத்துல புராக் வாகனத்தை கட்டிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ்ல
அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுக வைக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பிறகு முதல்ல ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்துக்கு அழைத்து செல்றாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக முதல் வானத்தை திறக்க சொல்லவே முதல் வானமும் திறந்தது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போறாங்க. அங்க ஆதம், மனித குலத்தோட எல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. ஆதம் அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சலாம் சொல்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹி வஸல்லமுடைய வலது புறத்தை பார்த்தா நல்லவர்களுடைய உயிரை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணில் காட்டுறான். ஆதம் அலைஹி வஸல்லமுடைய இடது புறத்துல பார்த்தா கெட்டவர்களுடைய உயிரை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள்ல காட்டுறான். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. இரண்டாவது வானத்துல யஹ்யா அலைஹி வஸல்லமையும் ஈசா அலைஹி வஸல்லமையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. சந்திச்சு சலாம் சொல்றாங்க. இதற்கு யஹ்யா அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹி வஸல்லமும் பதில் சலாம் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறாங்க. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. மூன்றாவது வானத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹி வஸல்லம் சந்திச்சு சலாம் சொல்றாங்க. யூசுப் அலைஹி வஸல்லமும் பதில் சலாம் கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வரவேற்கிறாங்க. இதற்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவது வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. நான்காவது வானத்துல இத்ரீஸ் அலைஹி வஸல்லம் சந்தித்து ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க. அவங்க சலாமுக்கு பதில் சலாம் கூறி இத்ரீஸ் அலைஹி வஸல்லமும் வரவேற்கிறாங்க. ஐந்தாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. ஐந்தாவது வானத்துல யார சந்திக்கிறாங்கன்னா மூசா அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹி வஸல்லம் சந்திச்சு சலாம் சொல்றாங்க. மூசா அலைஹி வஸல்லமும் ரசூலுல்லாஹ்க்கு பதில் சலாம் கூறி வரவேற்கிறாங்க. மூசா அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கடந்து செல்லும் போது மூசா அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஏன் அழுகுறீங்க, எதற்காக அழுகுறீங்கன்னு கேக்குறாங்க. அதற்கு மூசா அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சமூகத்தினர் சொர்க்கம் செல்வதை விட என்னடி வரக்கூடிய சமூகத்தினர் அதிகமான பேர் சொர்க்கம் செல்றாங்க அப்படின்னு அதை நினைச்சு நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாரு மூசா அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்தது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தினர். நம்மெல்லாம் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து. இதைத்தான் மூசா அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சமூகத்தினரை விட உங்களுடைய சமூகத்தினர் அதிகமான பேர் சொர்க்கம் செல்றாங்க நினைச்சு நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு ஏழாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. ஏழாவது வானத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் சந்திச்சு சலாம் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹி வஸல்லமும் பதில் சலாம் கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வரவேற்கிறாங்க. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கக்கூடிய ஒரு இலந்தை மரம், அந்த மரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அந்த மரத்தோடைய பழங்கள் எப்படி இருக்கும்னா ஹஜர் நாட்டு பானைகளை போல, அதாவது பெருசா இருக்குமா. அதனுடைய மரத்தோட இலைகள் எப்படி இருக்கும்னா யானைகளுடைய காதுகளை போல இருக்குமா. அந்த சித்ரத்துல் முன்தஹாவுல தங்கத்தாலான வண்ணத்து பூச்சிகள்லாம் அப்படியே அதுல நிற்கும். அப்புறம் பிரகாசமான அந்த ஒரு தோற்றம், இந்த தோற்றத்தை யாராலே பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்பினத்திலேயே இப்படி ஒரு அழகான படைப்பை வர்ணிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய படைப்பு இருக்குமா. இந்த சித்ரத்துல் முன்தஹாவை பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மாமூருக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அந்த பைத்துல் மாமூர் அப்படின்னா என்ன அப்படின்னா, மலக்குமார்கள் அல்லாஹ்வை வணங்குறதுக்காக ஒரு இறை இல்லத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருப்பான். அந்த பைத்துல் மாமூருக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அங்க ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைவாங்களாம். ஒரு தடவை போன மலக்கு திரும்ப வர்றதே இல்லையா. சுபஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்கு உள்ள போறாங்க. ஒரு தடவை போனவங்க திரும்ப வெளியே வருது இல்லைன்னா அந்த பைத்துல் மாமூர்ல எத்தனையோ மலக்குமார்கள் இருப்பாங்க. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. சொர்க்கத்துல முத்து வளையங்களை பார்த்தாங்க. அந்த சொர்க்கத்துடைய மண் எப்படி தெரியுமா இருந்துச்சா, கஸ்தூரியா இருந்துச்சா. இதெல்லாம் பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொர்க்கத்துக்கும் மேல அழைச்சிட்டு போறாங்க. அந்த சொர்க்கத்துக்கும் மேல போனா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எழுதுகோள்களுடைய சப்தத்தை எல்லாம் கேட்டாங்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பிறகு அல்லாஹ் கிட்ட அழைத்து செல்லப்பட்டாங்க.
செல்லப்பட்டாங்க. அந்த உலகத்தை படிச்ச இந்த அகிலத்தை படிச்ச அல்லாஹ் கிட்ட அழைத்து செல்லப்பட்டாங்க. அல்லாஹ் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கினா அப்படின்னா, 2 வில்கள் இருக்குல்லவா, இந்த 2 வில்களுக்கும் நெருக்கமா அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கினாங்களாம். இதற்கு பிறகு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பல விஷயத்தை அறிவித்து கொடுத்தான். அதுல 50 நேர தொழுகையை அறிவித்து கடமையாக்கணும். இந்த 50 நேர தொழுகையை அறிவித்து கடமையாக்கின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது மூசா அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. மூசா அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, தாங்கள் இறைவன் தங்களுக்காக என்ன கடமையாக்கினான் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய இறைவன் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கினான் அப்படிங்கிறாங்க. அதற்கு மூசா அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க திரும்ப அல்லாஹ்விடத்துல போயிட்டு இதை குறைச்சி கேளுங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு ஆலோசனை கேட்கிற மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்படியே செய்யுங்கன்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ் கிட்ட திரும்ப போறாங்க. இத குறைச்சு கேட்டா அல்லாஹ் இதற்கு பிறகு திரும்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதையும் குறைச்சு கேளுங்க அப்படிங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில போயிட்டு திரும்பி வந்தது எந்த அளவுக்குனா 50 நேர தொழுகை 5 நேர தொழுகையாக மாறுனுச்சு. இதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் குறைத்து கேட்க சொன்னாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட போய் இதையும் குறைச்சு கேட்கறதுக்கு நான் வெட்கப்படுறேன், இதுவே எனக்கு போதும், இதை வச்சு நான் சந்தோஷம் அடைகிறேன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதற்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்று பல அறிஞர்கள் சந்தேகம். இதுல இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க, எந்த நபித்தோழர்களும் சொல்லலையாம், என்ன சொல்லலையா, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு, பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 2 அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. என்னன்னா, ஒன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள், மற்றொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள்னு 2 அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. இவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச ஹதீஸும் மற்ற நபி தோழர்கள் சொன்ன அந்த அறிவிப்பும் அந்த எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் சொன்னது உள்ளத்தால பார்த்தார்கள், அதையே சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கல அப்படின்னு சொல்றது எதை கொண்டு சொல்றாங்கன்னா, கண் கூட பார்க்கல, கண்ணால பார்க்கல, அதைத்தான் மற்ற நபி தோழர்கள் சொல்றாங்க. இதற்கு பிறகு இந்த மேராஜ் பயணத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு புலக்கப்பட்டு 2வது முறையா அவங்களுடைய இருதயம் ஜம்ஜம் நீர், புனித நீரா இருக்கக்கூடிய ஜம்ஜம் நீர்ல கழுவப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பாலையும் மதுவையும் கொடுத்து தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலா மதுவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? பாலை தேர்ந்தெடுத்தாங்க. இத பல பேர் சொல்றாங்க, என்ன தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து இயற்கை வழியில வழிகாட்டிட்டாங்க, இதே மதுவை தேர்ந்தெடுத்திருத்தாங்கன்னா அவங்களுடைய சமுதாயத்தின சீர்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கல்லவா சிதறத்துல் முன்தஹா, அந்த வேர்ல 4 ஆறு ஓடுவதை பாக்குறாங்க. அதுல 2 ஆறு வெளியில தெரியுற மாதிரியும் இன்னும் 2 ஆறு உள்ரங்கமா இருக்கிறதையும் பாக்குறாங்க. அந்த வெளியில ஓடக்கூடிய அந்த 2 ஆறு பேர் என்னன்னா, நைல் ஆறு, இன்னொன்னு ஃபுராத் ஆறு. இந்த நைல் ஆறு ஃபுராத் ஆறு எதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுதுன்னா, இதிலிருந்து இஸ்லாம் பரவும், இந்த பகுதியிலிருந்து இஸ்லாம் பரவும், அதற்காக கூட அவங்க பார்த்திருக்கலாம். இந்த ரகசியத்தெல்லாம் அறிகிறவன் இந்த அகிலத்தை படைச்ச அல்லாஹ் ஒருவன் தான். இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. நரகத்துல மாலிக்ங்கிற காவலாளிய பாக்குறாங்க. அந்த மாலிக் அந்த காவலாளி கிட்ட ஒன்ன மட்டும் அவங்க கிட்ட பார்க்கவே முடியாது. என்னன்னா, அவங்க சிரிச்சே பார்க்க முடியாது. அவங்க சிரிச்சும் ஒரு புன்முறுவலும் அந்த முகம் மலர்ச்சி அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. இதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கத்துல அநாதைகளோட சொத்தை அநியாயமா பிடிங்கி சாப்பிடுறாங்கல்ல, அவங்கள பாக்குறாங்க. அவங்களுடைய உதடு எப்படி இருக்குன்னா, ஒட்டகத்தோட உதடு மாதிரி இருக்குதா. அவங்க
அவங்களுடைய வாயில அம்மி குலவிகள் இருக்குல்ல, அது போல நெருப்பு கங்குகளை அவங்களுடைய வாயில எறிறாங்க. அது பின் வழியா வருது. இது எதுக்குன்னா அவங்க நரகத்திலையும் இப்படியும் வேதனை இருக்குங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. அப்புறமா வட்டி வாங்குவாங்கல்ல, அவங்கள பாக்குறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, வட்டி வாங்கினாங்கல்ல, அவங்களுடைய வயிறு மிக பெருசா இருக்கு. அதனால அவங்க எந்த பக்கத்தும் திரும்ப முடியாம சக்தி இல்லாத ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. இதே ஃபிரௌனுடைய குடும்பத்தார அல்லாஹ் நரகத்துல அழைத்து செல்லும் போது இவங்களை கடந்து செல்லுவாங்க. அப்போ வட்டி வாங்கினவங்களை மிதித்துட்டு தான் ஃபிரௌனுடைய குடும்பத்தார் செல்லுவாங்களாம். இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. இதற்கு பிறகு விபச்சாரம் செய்யறவங்களை பார்த்தாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு இறைச்சி அவங்க முன்னாடி இருக்கு, ஒரு மெலிந்து போன ஒரு அருவருப்பான ஒரு இறைச்சி அவங்க முன்னாடி இருக்கு. ஆனா அவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அந்த அருவருப்பா இருக்கக்கூடிய அந்த மெலிந்து இருக்கக்கூடிய அந்த இறைச்சி தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. இன்னொன்னு என்னன்னா, அடுத்தவன் கணவன் கிட்ட குழந்தைய உண்டாக்கிட்டு தான் கணவன் கிட்டதான் குழந்தைய பெத்த அப்படின்னு சொல்லக்கூடிய அவதூறு சொல்லக்கூடிய அந்த பெண்களை பாக்குறாங்க. அந்த பெண்களுடைய மார்பகங்கள் கட்டி அதால அவங்க தொங்கிக்கிட்டு இருக்கதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க நரகத்துல. இதெல்லாம் நரகத்துல இப்படி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே பார்த்துட்டு இந்த உலகத்துக்கு எடுத்து வச்சாங்க. இவங்களுக்கு ஒரு முக்கிய ஆதாரம், மியராஜ் பயணம் போனாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கிய ஆதாரமா மக்கா குறைஷிகள் இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, நான் மியராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்காவாசிகளுடைய வியாபார கூட்டத்தை பார்த்தேன். அதுல ஒரு ஒட்டகம் மட்டும் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். காணாமல் போன ஒட்டகத்தை பார்த்தேங்கிறாங்க. அது எங்க இருந்ததுன்னு பார்த்தேங்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு சந்தேகம் தான். இவங்க மியராஜ் பயணம் போனது தெரிஞ்ச மக்கா குறைஷிகள் இன்னமும் நோவினையும் பிரச்சனையும் பொய்யர்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதற்கு பிறகு அப்ப மக்கா குறைஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க மியராஜ் பயணம் போனீங்க தானே, அப்போ அங்க நீங்க பைத்துல் முகத்தஸ பாத்தீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அல்லாஹ் தஆலா அந்த பைத்துல் முகத்தஸ கண் முன்னாடி கொண்டு வரான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்துச்சோ அப்படியே சொல்லிடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் கேட்டு அவங்க அவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, பொய்யர் தான் நீங்க பொய்யர்னே இடித்திருத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பார்த்தாங்கல்லவா அத்தாட்சிகளை, என்னன்னா மக்கா வாசிகளுடைய வியாபார கூட்டத்தையும் காணாமல் போன ஒட்டகத்தையும் பார்த்தாங்கல்ல. அந்த வியாபாரம் எப்ப மக்காக்கு வரும், அந்த காணாம போன ஒட்டகத்தை பத்தி மக்கா குறைஷிகள்கிட்ட சொல்லியும் யாருமே அதை நம்பல, யாரையுமே அதை ஏத்துக்கல. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அது பொய் இல்ல, அது உண்மை அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் என்ற பெயரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வச்சாங்க. இந்த மாதிரி பல துயரங்களையும் பல கஷ்டங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டுதான் இஸ்லாத்தை பரப்புனாங்க. அந்த இஸ்லாத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்படி ஈமான்ல இருந்தாங்க, உடனே அதை நம்பினாங்க. இதே போல இன்ஷா அல்லாஹ் நம்ம ஈமான்ல நிலைச்சிருக்கவங்களாவும் அதிகமா இபாதத் செய்யக்கூடியவங்களாவும் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.